சமீபத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டரோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு அவரோட வேலை. என்னோட அம்மா அம்மா எனக்கு கத்துக் கொடுத்த டான்ஸு, அது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவ கொண்டு போம்போது அவருமே டான்ஸ் ஆடி தான் சார் அனுப்பிச்சு வச்சாரு. ஒரு இந்த கேள்வி நான் ஏன் கேட்கறதுனால நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. ஒரு ஆம்பள ஆடும்போது, அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்துட்டு எதுவுமே தப்பா வெளிய வரல சார். அதுவே ஒரு பெண் ஆடும்போது, அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்களே, என்ன காரணம்? அதுதான் நான் சொல்றேன்மா. நம்ம சமுதாயத்துல நம்ம புதுமை பெண்களுக்கு எல்லா சுதந்திரம் குடுத்தாச்சு. பெண்கள் எப்படி வேணா இருக்கலாம். எல்லாம் நம்ம பேசுறோம். எல்லாரும் பேசுறாங்க. ஆண்கள் தான் மெயினா பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஒரு ஆம்பள ஆடம்போது அது பெருசா டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் ஆடுனா அத டிபேட் பண்றாங்க. அதாவது அவங்க ராபர்ட் மாஸ்டர் நீங்க சொன்னீங்க. ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா ஒரு டான்ஸர். டான்ஸ் மாஸ்டரா இருந்தவங்க. அவங்க அப்பா ஒரு டான்ஸர். அவரும் டான்ஸ் மாஸ்டரா இருந்தாரு. இவங்க 2 பேர்ட்டயுமே இருந்து இவருக்குமே அந்த டான்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வருது. ரத்தத்துக்குள்ள வருது. இவருமே ஒரு டான்ஸ் மாஸ்டர். கடைசியா அவங்க அம்மா அந்த சவ ஊழத்துல போம்போது, அவங்க அம்மாக்கு புடிச்ச அந்த டான்ஸ பெர்ஃபார்ம் அவருக்கு பண்ணி கால்ல வேற ஆமா அடிபட்டிருந்துச்சு சார் பெர்ஃபார்ம் அப்போ. பண்ணி அனுப்பணும் ஆமா. அப்படின்னு சொல்லி தெருவெல்லாம் ராபர்ட் மாஸ்டர் அழுதுட்டே ஆடிட்டு வராரு. ஆமா. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க பாருங்கம்மா, ஒரு ஒரு அதாவது ரோபோ சங்கர் மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்க தன் கணவனுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாங்க. அவங்க அவங்க பண்ணத நம்ம டிபேட்டா எடுத்து பேசுறதுல நியாயமே கிடையாது. ஒருத்தவங்களுடைய பெர்சனல் உணர்வுகள், பெர்சனல் ஃபீலிங்ஸ், பெர்சனல் எமோஷன்ஸ் இதுலலாம் நம்ம போய் உட்கார்ந்து விவாதம் பண்றதே ரொம்ப தப்பு. நெறைய விவாதங்கள் இப்ப சமீபத்துல சோசியல் மீடியால பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பலவிதமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க விஐபி உடைய டெத் ஒரு வீட்ல ஆயிருச்சுன்னா, அவங்களுடைய பிரைவசியே டோட்டலா போயிருது. அந்த அளவுக்கு இவங்க கேமராவோட அங்க போயிடுறாங்க. இப்ப நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயம், ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா மகன் இறந்திருந்தார் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ க்ளோஸ்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேலேயே ஒருத்தர் ஏறி ஒரு கேமராமேன் ஏறி அத ஷூட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சத்தம் போட்டு கீழ இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க வியாபாரமாக்க கூடாது. நம்ம வீட்லயும் டெத் நடக்கும். நம்ம வீட்லயும் இழப்பு இருக்கும். எல்லாமே இருக்கும். சோ எல்லாத்தையும் நம்ம வியாபாரமாக்க கூடாது. ஒரு கணவன் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க இல்லம்மா. நம்ம நம்ம இத பத்தி அவங்க ஆடுனத பத்தி டிபேட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய வீட்ல அவங்களுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியுமா? அவங்க சாப்பிட்டாங்களா? தூங்குனாங்களா? கணவன நினைச்சிட்டு இருக்காங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. சோ ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. அதன் அடையாளமா அவங்க அந்த கணவன நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும். சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும்னு அவங்க அந்த ஆட்டத்த போட்டுருக்காங்க. நீங்க இன்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லயே பாருங்களேன். அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா, பெரிய லெவல்ல எப்படி சொல்றது? பாடையெல்லாம் கட்டி பெரிய கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணி, மேல வாத்தியங்கள்லாம் அந்த நாயன வாசிக்கிறவங்கலருந்து எல்லாரையும் கூட்டு ஆமா. தாரம் கூத்து மாரி தப்பட்டை. ஆட ஆமா, விட்டு ஆமா. தார தப்பட்டையோட ஒப்பாரி அந்த கூட பாடுவாங்க ஒப்பாரி சார். எல்லாம் ஒப்பாரி பாடுறதுலருந்து எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டுல இது பண்றாங்க.